பழனியின் புண்ணிய நதி என்று அழைக்கப்படும் சண்முக நதியை பாதுகாக்கும் வகையில் நம் நதி நம் பொறுப்பு என்ற முழக்கத்துடன் வி த லீடர்ஸ் அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இன்று அதிகாலை முதல் தீவிர தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடுவதற்கும் தீர்த்தம் எடுத்து செல்வதற்கும் முக்கிய புண்ணிய நதியாக விளங்குவது சண்முக நதியாகும். ஆனால் சமீப காலமாக போதிய பராமரிப்பின்றி பாழ்பட்டு நெகிழி மற்றும் முட்செடிகள் நிறைந்து கிடக்கும் சண்முக நதியை மீட்டெடுக்க வி த லீடர்ஸ் அமைப்பு சார்பில் இன்று முதல் தீவிர தூய்மை பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சண்முக நதியை முழுமையாக மீட்டெடுக்கும் வரை எங்களது இந்த பயணம் தொடர்ந்து நடைபெறும். நாங்கள் வெறும் ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டுமே. இதில் பழனியை சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களின் பங்கும் இருக்க வேண்டும். பழனி நகரின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள், இளைஞர்கள் மற்றும் பக்தர்களை ஒன்றிணைத்து அதே வேளையில் தமிழக அரசின் முழு ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்துள்ளோம் என தெரிவித்தனர். தொடர்ந்து இடைவிடாது தூய்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு அடுத்த 6 மாத காலத்திற்குள் சண்முக நதியை அதன் பழைய பொலிவுடன் முழுமையாக மீட்டெடுப்போம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். நதியின் புனிதத்தையும் தூய்மையையும் காக்க பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளனர்.